வாழிய செந்தமிழ், வாழிய நம் தமிழர்கள், வாழிய பாரத நம் மணி திருநாடு, வாழிய வாழியவை என்கிற பாரதியின் வீர சொற்களுக்கேற்ப இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்தேக, தீதெல்லாம் ஒழிக, வந்தே மாதரம் என்கிற ஒலி தமிழகமெங்கும் மட்டுமென்றாமல் இல்லாமல் தேசமெங்கும் ஒலித்திட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, உலகெங்கும் இருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நமது பொதிகை தொலைக்காட்சியின் நேயர்களுக்கும் உங்கள் கீர்த்திவாசனின் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் நாம் பயணிக்கலாம். நேயர்களே, இன்று ஒரு அற்புதமான ஒரு நாள். அதாவது பாரத தேசத்தின் இதிகாசத்தில் பொறிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீர நாள் என்றே சொல்லலாம். நமது கார்கில் யுத்தம் என்றால் அனைவருக்கும் தெரிந்ததே. நாம் நமது தேசத்தில் எத்தனையோ போர்களை கண்டுள்ளோம். அதில் இந்த கார்கில் யுத்தத்தில் நாம் பெருமை கொள்ளும் அளவிற்கு வெற்றி வாகையை சூடி தந்த நமது இராணுவ வீரர்கள், இந்த கார்கில் யுத்தம் 1999ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட 60 நாட்கள் 2 லட்சம் இராணுவ வீரர்கள் அதில் பங்கேற்றார்கள். அதில் 1350 இராணுவ வீரர்கள் தனது அங்கத்தையும் இழந்து 527 இராணுவ வீரர்கள் தனது தாய்நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார்கள். அந்த அற்புதமான இராணுவ வீரர்களை நினைவு கூறதான் இந்த ஒரு கார்கில் விஜய் திவஸ் என்கிற இந்த வெற்றிகரமான நாளை இன்று நாடெங்கும் நாம் கொண்டாடுகிறோம். அப்பேற்பட்ட இந்த ஒரு புனிதமான நாளில் நம்மிடம் இங்கு வருகை தந்திருக்கும் பெரும் மதிப்பிற்கும் பெருமைக்கும் உரிய முன்னாள் இராணுவ அதிகாரிகள், அவர்களை வரவேற்பதில் நேயர்களே உங்களுடன் சேர்ந்து நானும் பெருமை கொள்கிறேன். முன்னாள் இராணுவ அதிகாரி மேஜர் வி சந்திரகாந்த் சார் அவர்களும், நமது முன்னாள் கர்னல் அவர்கள் தியாகராஜன் சார் அவர்களும். சார், நீங்கெல்லாம் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அதாவது உணர்ச்சி பொங்க ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் நான் நம்புறேன். அதுவும் இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து செல்வோம். அதற்கு முன்னாடி நமது ஒரு குறும்படத்தை பார்க்க தயாராக இருப்போம். இதோ உங்களுக்காக ஒரு அருமையான குறும்படம் இந்த கார்கில் திவஸை பற்றி. எந்த காவலாளி மீது உள்ள நம்பிக்கையின் பேரில் நிம்மதியாக தங்கள் கனவு வாழ்க்கையை தொடர முடிகிறது? நாம் அனைவரும் உறங்கும் போது நம் தேசத்தின் எல்லையில் பாலைவன இரவின் நட்சத்திர வானின் கீழ் கண் விழித்து காப்பவர் யார்? மனதை பதைபதைக்கச் செய்யும் துயரங்கள் மற்றும் மிக பாதகமான சூழல்களிலும் முன்னேறி வந்து நம் கரங்களை பிடித்து நமக்கு ஆறுதல் அளிப்பவர்கள் யார்? நான் இந்திய அரசியல் சாசன அமைப்பு சட்டங்களுக்கு என்றென்றும் நிலைநிறுத்துவதற்காக பாடுபடுவேன். அதற்காக எனது உயிரையே தியாகம் செய்ய வேண்டி வந்தாலும் தயங்க மாட்டேன். எனக்கான சுய வசதிகளும் ஓய்வும் பாதுகாப்பும் எப்போதுமே முதன்மை வகிக்காது என்ற உறுதியோடு சரித்திரம் படைக்கும் சாதனை பயணத்தில் அடியெடுத்து வைப்பவர்கள் யார்? ஒப்பிட முடியாத தனித்துவம் வாய்ந்த வீர உணர்ச்சியும் பேராற்றலும் கொண்ட இந்த தேசத்தின் அந்த பாதுகாவலர்கள், நாம் அனைவரும் பெருமை கொள்ளும் இந்திய இராணுவம், பாரதத்தின் கௌரவ சின்னம். நான் ஒரு இந்திய இராணுவ வீரன். எனது தேசத்திற்காக போராடுவதே எனது தலையாய தர்மம். நான் எனது புத்தி, உடல் மற்றும் ஆத்மாவையும் போரிட தயார் நிலையில் பராமரிப்பேன். சத்தியத்திற்கு துணை நின்று பாரபட்சமின்றி செயல்படுவேன். என்றும் நான் தவறாமல் எனது கடமைகளை நிறைவேற்றுவேன். தயக்கமின்றி போர்களின் விளைவுகளையும் அரவணைப்பேன். இந்திய விடுதலையை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே காஷ்மீருக்காக உரிமை கோரி நடந்த போரில் நமது இந்திய ராணுவத்தினர்
போரின் கடும் சூழலை இயல்பு நிலைக்கு மாற்றும் முயற்சியில் தங்கள் வீரத்தை நிரூபித்தார்கள். இந்திய ராணுவ வீரர்கள் வெளிப்படுத்திய மன உறுதியும் அவர்களது துணிவும் பாரதத்தின் நிலையையே மாற்றி அமைத்தது. 1962 சீனாவோடு நிகழ்ந்த யுத்தம் இந்தியாவிற்கே பெரும் சவாலாக உயர்ந்து நின்றது. சீன ராணுவம் ஏறத்தாழ 14,000 அடி உயரத்தில் இருந்து வலுவான நிலையில் நம்பீது தாக்குதலை தொடர்ந்தது. சற்றும் கலங்காத இந்திய வீரர்களும் இந்திய கௌரவம் காக்க அந்த கடும் சூழலை துணிவோடு எதிர்கொண்டார்கள். தங்கள் உயிர் தியாகங்களால் நாட்டை பாதுகாக்க உறுதி பூண்ட இந்திய ராணுவத்தினரின் மனதிடத்தை மேலும் வலுப்படுத்தினார்கள். 1965 மீண்டும் காஷ்மீரை கைப்பற்றும் நோக்கத்தோடு பாகிஸ்தான் போர் தொடுத்தது. அசல் உத்தர் என்னும் பிரதேசத்தில் எதிரி ராணுவத்தின் ஏறத்தாழ 100 பீரங்கிகள் நிர்மூலமாக்கப்பட்டன. யுத்தத்தில் பாகிஸ்தான் பெரும் தோல்வியை தழுவ நேர்ந்தது. கிழக்கு பாகிஸ்தான் விடுதலை அடைந்தது. அங்கு பங்களாதேஷ் என்னும் புதியதோர் தேசம் பிறந்தது. ஆயிரத்து 1984 இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற எதிரிகளின் இராணுவத்தினரின் கற்பனைக்கும் எட்டாத வகையில் அவர்களுக்கு முன்பே பனிமலை சிகரத்தை சென்றடைந்தனர் இந்திய இராணுவத்தினர். அவர்களை அங்கு சேர்ப்பித்தது இந்திய விமானப்படை. 1999 பாகிஸ்தானோடு நிகழ்ந்த கார்கில் யுத்தத்தில் நமது இந்திய இராணுவம் ஆபரேஷன் விஜய் என்ற பெயரில் எதிர்த்தாக்குதல் தொடுத்தது. அந்த யுத்தத்தில் இந்திய இராணுவத்தின் ஆயிரக்கணக்கான வீரர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்ய நேர்ந்தது. ஆனால் இறுதியில் இந்திய இராணுவத்தினர் அவர்களது ஈடு இணையற்ற வீரத்தை நிரூபிக்கும் விதமாக யுத்தத்தில் வென்று கோடிக்கணக்கான இந்தியர்களின் இதயங்களில் இடம் பிடித்து முன்னுதாரணங்களாக பதிந்தனர். கார்கில் யுத்தத்தில் கேப்டன் விக்ரம் பத்ராவின் தியாகம் நம் தேசத்தினர் அனைவருக்குள்ளும் புதியதொரு வீர உணர்ச்சியை விதைத்தது. இன்றும் நமது இராணுவத்தினர் தங்களுக்கென்ற சுய அடையாளமே இல்லாத பகைவர்களுக்கு எதிராக போரை தொடர்கிறார்கள். சுருங்கச் சொன்னால் அன்றாடம் இந்திய இராணுவம் ஓர் மறைமுக யுத்தம் நடத்துகிறது. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த துர்கம் பிரதேசத்தில் எல்லை கடந்து ஊடுருவும் தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்துகிறார்கள். அவர்களில் ஒருவர் கூட மக்கள் வாழும் இந்திய பகுதிகளுக்குள் ஊடுருவ நேர்ந்தால் நமது இராணுவமும் மாநில காவல்துறையும் துணை இராணுவப் படையும் ஒன்றிணைந்து தீவிரவாதிகளின் நோக்கங்களை முறியடிக்கின்றன. தேசத்தின் தொலைதூர பகுதிகளிலும் அங்கு வாழும் மக்களுக்கு நன்மை செய்கிறார்கள். வேற்று மண்ணில் வாழும் இந்திய குடிமக்களின் பாதுகாப்பிற்கும் முழுமையாக பொறுப்பேற்று நமது இந்திய இராணுவம் சிறப்பாக செயல்படுகிறது. சில வருடங்கள் முன்பு ஏமன் மற்றும் லிபியாவில் சங்கடத்தில் இருந்த இந்தியர்களை இந்திய விமானப்படையும் கடற்படையும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு மீட்டு வந்தார்கள். இந்திய இராணுவம் பல காலமாக ஆண்களுக்கான கடமையாற்றும் மையமாக விளங்கி வந்தது. இன்று அதில் மகளிருக்கும் இணையான பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதன் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டில் 3 இளம் பெண்கள் போர் விமானங்களை இயக்கும் முதல் விமான ஓட்டிகளாக பெருமை பெற்றனர். வீரத்தின் விளைநிலங்களான ஜான்சி ராணி மற்றும் வேலு நாச்சியார் பிறந்த இம்மண்ணில் நவநாகரீக இந்திய மங்கையும் அவர்களை பின்பற்றி தேச சேவையில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய இராணுவத்தின் அடையாளமாக திகழ்வது அவர்கள் போர்க்களத்தில் வெளிப்படுத்தும் வீரம் மட்டுமல்ல, மனிதகுல சேவையிலும் மிக உயரிய அளவில் ஈடில்லா புகழை ஈட்டியிருக்கிறார்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஆர்ப்பரிக்கும் சுனாமி அலைகள் சூழ்ந்தாலும், புஜ்ஜில் பூகம்பம் ஏற்பட்டாலும், காஷ்மீரிலும் குஜராத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும், உத்தராகண்டில் பேரிடர் ஏற்பட்டாலும், ஒவ்வொரு அவசர கால நிலையிலும் இந்தியாவின் பாதுகாப்பு படைகள் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்களாக செயல்பட்டு கோடிக்கணக்கானோரின் கண்ணீரை துடைத்து
அவர்கள் அபிமானத்தை பெற்றுள்ளனர். சர்வதேச அளவில் பல தேசங்களில் அரசாங்கங்கள் வாயிலாக அமைக்கப்பட்ட அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளிலும் நமது இந்திய வீரர்கள் தங்கள் சுய பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் ஈடுபாட்டுடன் செயல்பட்டுள்ளனர். இதனால் சர்வதேச அளவில் இந்தியா தொடர்பான கண்ணோட்டம் வரவேற்கத் தகுந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது இந்திய ராணுவம் நமது நட்பு நாடுகளோடு இணைந்து ராணுவ பயிற்சியிலும் ஈடுபடுகிறது. இதன் வாயிலாக தீவிரவாதத்தை கையாள புதிய அணுகுமுறைகள் தொடர்பான பரிச்சயம் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. புதிய ஆயுதங்கள், உபகரணங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தங்களது அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதற்கு புதிய பயிற்சிகளில் ஈடுபடும் அவசியமும் உண்டாகிறது. கடலோரத்தில் அமைந்திருக்கும் பிரதேசங்களை பாதுகாக்கும் பொறுப்பு இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை சூழ்நிலைகளுக்கேற்ப தங்களது கடல் சார்ந்த போர் திட்டங்களை அவ்வப்போது புதுப்பித்து உருவாகக்கூடிய சவால்களை மனதில் நிறுத்தி கடல் சார்ந்த பாதுகாப்பிலும் தளராத நம்பிக்கையை ஏற்படுத்துவதில் வெற்றியடைந்திருக்கிறது. தனக்குள் இருக்கும் வீர உணர்ச்சிகளை ஒரு இந்திய ராணுவ வீரர் வெளிப்படுத்தும் அழகும் தனித்துவமானது. எனது சுபாவம் மென்மையானது, இரக்கமுடையது, மனித நேயம் கொண்டது. எனினும் நினைவிருக்கட்டும், எனது தேசம் மற்றும் தேச மக்களின் பாதுகாப்பிற்கு ஊறு நேர்ந்தால் என்னிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் நான் கற்பனைக்கும் எட்டாத பேராற்றலும் துணிவும் கொண்டவன் என்று சூளுரைக்கிறார். இதனால்தான் நமது இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஓய்வு பெற்ற மற்றும் பணியில் இருக்கும் வீரர்கள் நாடு முழுவதிலும் இந்திய ராணுவத்தின் பண்பாடு, கடமை உணர்ச்சி, சகிப்புத்தன்மை, நல்ல நெறிகள் மற்றும் தன்னலமற்ற நோக்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். மேக் இன் இந்தியா திட்டத்தின் வாயிலாக இந்தியாவின் பாதுகாப்பு திறன் பன்மடங்கு அதிகரிக்க உள்ளது. இந்தியா பாதுகாப்பு துறை சார்ந்த போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், ஏவுகணைகளை செலுத்தும் பீரங்கிகள் முதலான போன்ற பல ராணுவ தளவாடங்களை தயாரித்து உலக அரங்கில் தனக்கென ஒரு தனி இடத்தை ஈட்டும். சாகச செயல்கள் வாயிலாக ராணுவத்தின் பல நிலைகளில் உள்ளவர்கள் மனபலத்தையும் தலைமை தாங்கும் தன்மையையும் பெறுகிறார்கள். அதற்கான பயிற்சி வாயிலாக நம் ராணுவ வீரர்கள் உலகில் பல போட்டிகளில் வென்றுள்ளனர். அதில் குறிப்பிடத்தகுந்தோர் மில்கா சிங், கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ராத்தோர், சுவேதார் விஜயகுமார், நாயக் சுபேதார் ஜீது ராய், பிளைட் லெப்டினன்ட் ஷீகா பாண்டே போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். பச்சை வண்ணம், நீல வண்ணம் மற்றும் வெள்ளை சீருடை அணிந்த இந்த வீரர்கள் வழக்கத்திற்கு மாறான ஈடுபாடும் சாதிக்கும் நோக்கமும் உடையவர்கள். இவர்கள் உடலில் ஓடும் இரத்தத்தில் தேசத்தின் மீதான பற்றானது குறைவில்லாமல் நிறைந்திருக்கிறது. இந்திய மண்ணின் ஒவ்வொரு அடி நிலத்தையும் பாதுகாக்க இவர்கள் இறுதி மூச்சு வரை போராடும் தன்மை கொண்டவர்கள். தேசத்திற்காக உயிர் நீக்கும் இந்த வீரர்களின் அன்னைகள் இறுதியாக அவர்களுக்காக சிந்தும் கண்ணீரும் அவர்கள் மனைவிகள் தங்கள் மங்கள அடையாளங்களை துறக்கும் போதும் கூட தங்களுக்கு ஏற்பட்ட அந்த பெரும் இழப்பிலும் இந்த தேசத்திற்காக மேலும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வே அவர்கள் உள்ளங்களில் மேலெழுகிறது. அப்படிப்பட்ட வீர அன்னையரும் சகோதரிகளும் வணங்கத்தக்கவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். இதுபோன்று இன்னும் பல அன்னையரின் வாரிசுகள் இந்திய கடல், தரை மற்றும் விமானப்படையில் இணைந்து வாழ்வின் ஒவ்வொரு கணமும் இந்திய நன்மைக்காக பாடுபடுகின்றனர். அவர்களுக்கு மனமாற பல கோடி நன்றிகளை கூற வேண்டியது இந்தியர்களான நம் ஒவ்வொருவரின் கடமையும் ஆகும். நேயர்களே, இந்த அற்புதமான ஒரு குறும்படத்தை நாம் அனைவரும் கண்டோம். இந்த ஒரு அருமையான குறும்படத்தை பார்த்த பின்னும் நமக்கு அந்த ராணுவ வீரர்களின் பங்கேற்பு நமது தேசிய பாதுகாப்பில் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியும். ஆகையால் ஒவ்வொருவரும் உங்கள் இடத்தில் இருந்தபடியே அந்த அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் ஒரு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது இந்த அருமையான நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். கர்னல், இன்றைய தினம் 1999 ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி இன்று 20ஆம் ஆண்டு கொண்டாட்டம் விஜய் திவஸ் என்று அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் தேசத்தில். அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்த வெற்றி. இந்த கார்கில் போர், அதுவும் நீங்கள் பார்த்த அந்த கார்கில் போர், நீங்கள் கலந்து கொண்ட கார்கில் போர், கர்னல் தியாகராஜன் சார் அவர்கள்
அற்புதமாக நீங்க எங்களுக்கெல்லாம் வந்து கார்கில் போறோம்னா அது வெற்றி உணர்வு அந்த இதெல்லாம் இங்கிருந்த பார்க்கும்போது தெரியுது. கார்கில்னா என்ன அப்படின்னு கூட எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்க பார்த்ததில்லை அந்த இடத்த. அப்பேற்பட்ட அந்த இடத்த பத்தியும் அந்த கார்கில் போர்ல நிறைய உணர்வுபூர்வமான நிகழ்வுகளை நீங்க சந்தித்திருப்பீங்க. ஸோ அந்த நேயர்களுக்கு அந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு வார்த்தைகள் நீங்க சொல்லலாம். நிச்சயமா கார்கில் அப்படிங்கிறது வந்து ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து வந்து நம்ம பார்த்தோன்னே கார்கில் டு அது கார்கில்ங்கிறது வந்து ஸ்ரீநகர்லேருந்து ஆரம்பித்து லே இந்த சியாச்சின் அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடிய ஒரு நேஷனல் ஹைவேயோடைய முக்கியமான ஒரு இடம், டாக்டிக்கல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இடம். அதுக்கு மேலே வந்து அதோடைய உயரம், அதாவது வந்து கடல் மட்டத்திலேருந்து ஒரு உயரம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னே அது வேரி ஆகும். ஒவ்வொரு பீக்கில் ஒரு இடத்துல வந்து 14,000 அடி இருக்கும், சில இடத்துல 16,000 அடி வரை வந்து உயரம் இருக்கும். பனிக்காலங்களில் வந்து -48 டிகிரிஸ் வரைக்கும் அங்கே வந்து பனி வந்து நிலவக்கூடியது. -48 டிகிரி வரைக்கும் பனி நிலவக்கூடியது. பனி வந்து அது பனி பெய்கிற அந்த ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து மோர் தென் 20 ஃபீட் வரைக்கும் வந்து தரையிலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ரொம்ப ஹார்ஷான கிளைமேட்டிக் சுச்சுவேஷனாக இருக்கும். அங்கே இருக்கிற ரோடு எல்லாம் வந்து அந்த பனிக்கு கீழே வந்துடும், தெரியாத ரோடு இருக்காமல் போயிடும். அது மாதிரி இருக்கிற பில்டிங், அங்கே இருக்கிற பங்கர்ஸ் எல்லாமே வந்து பனியால் மூடப்பட்டு விடும். ஸோ இது வந்து ஒரு 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 யாராலையும் வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து அது அந்த இயற்கை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் வந்து பாகிஸ்தான் ராணுவமும் இந்திய ராணுவமும் அந்த டூரேஷனில், அந்த வின்டர் டூரேஷனில் 2 பேரும் தன்னுடைய போஸ்ட்டை விட்டுட்டு கீழே போயிடுவாங்க. மறுபடியும் அந்த பனிக்காலம் முடிஞ்சோடனே மறுபடியும் மேலே வருவாங்க. இதுதான் நார்மலான விஷயம். அதாவது 1999 நம்ம கீழே வந்துட்டோம், 130 போஸ்ட்டை விட்டுட்டு கீழே வந்துட்டோம். நம்ம அப்படி வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி, வெல் எக்ஸிக்யூட்டட் பிளான் பண்ணி அவங்க வந்து அந்த போஸ்டை வந்து போய் கைப்பற்றிருந்தாங்க. அத்துமீறி நம்மளுடைய எல்லையில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர், 4லிருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லைக்குள்ளே பூந்து நம்ம விட்டு அந்த காலியாக விட்டு இறங்கிய அந்த 130 போஸ்ட்டை வந்து அவங்க கைப்பற்றிட்டாங்க. ஸோ கைப்பற்றிட்டு அந்த அவங்களுடைய நோக்கம் என்னென்னா 3 விதமான நோக்கம் இருந்தது அவங்களுக்கு. ஒன்று வந்து அந்த கம்யூனிகேஷன், அந்த வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்குது ஸ்ரீநகர் டு லே, அதை வந்து கட் பண்ணணும். லேல இருக்கிற ரெண்டாவது வந்து லேல இருக்கிற நம்மளுடைய வந்து அந்த ஜவான்ஸ் அந்த அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணணும், இந்தியாவோட ஐசோலேட் பண்ணணும். உலக நாடுகள்கிட்ட வந்து இது ஒரு ஒரு அதாவது போராளிகள், அதாவது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போராளிகள் நடத்துகிற ஒரு விஷயமா காமிச்சு அதை வந்து காஷ்மீரை தன் பக்கம் வந்து எடுத்துக்கிறதுக்குள்ள ஒரு திசை திருப்பி தன்னுடைய வசம் எடுக்கிறதுக்காக ஒரு செஞ்ச ஒரு திட்டம் தான் இது. உண்மை, அதுதான் நம்ம முறியடித்தோம். அருமை சார். அதாவது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா 48 டிகிரி செல்சியஸ், அதாவது குளிர்னா நம்மலாம் பார்த்துருக்கிறது ரொம்ப கம்மி. அந்த ஒரு பனி காலத்துல எப்படிலாம் எங்களால் இமேஜினே பண்ண முடியல. நீங்க நேராக பார்த்துருக்கீங்க. மேஜர் சார், நீங்க ஒரு அற்புதமான பனியில் இருந்திருக்கீங்க. இந்த ஒரு டெம்பரேச்சர்ல எப்படி ஒரு சாதாரண மனுஷன் கூட அங்கே நிற்க முடியாது, மெஷின்ஸ்லாம் எப்படி அங்கே மெஷின் கன்ஸ் இதெல்லாம் எப்படி போச்சு? அது ஒரு ஆச்சரியமான விஷயமாவே இருக்கு. இராணுவ தளவாங்கள் வாங்கும் போதே இவ்வாறான வேறுபட்ட சூழ்நிலைகளில், வேறுபட்ட சீதோஷ்ண பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு அதுக்கு தரம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அது செய்யுமா செய்யாதா என்பதை இங்கிருந்து தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்பு அனுப்பப்படுகின்றது. அற்புதம் சார். ஆனாலும் தட்பவெப்ப சூழ்நிலையில் ஆங்கிலத்தில் கூறுவார்கள், the man behind the gun matters more than the gun. அந்த மாதிரி அந்த வீரன் அதுக்கு ஒரு, ஏன்னா இந்த கார்கள் போறது என் அருமை நண்பர் தியாகராஜன் கூறின போல அது ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 71வது வாருக்கும் 1999க்கும் கொஞ்சம் 2 என்னோட கேள்வியா இருந்தது. அடுத்தது, அதாவது நீங்க பல யுத்தத்தை கண்டிருக்கீங்க உங்களோட சர்வீஸ்ல. முதல்ல நீங்க வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஆர்மி ஜாயின் பண்ணி அதுவும் கோர் இன்ஜினியர் டீம்ல நீங்க பணிபுரிஞ்சீங்க, காஷ்மீர்லயும் இருந்திருக்கீங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்த நம்ம யுத்தத்துக்கும் இந்த கார்கில் யுத்தம் 1999 ஆண்டு நடந்த அந்த கார்கில் யுத்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த ஓரிரு வித்தியாசம் நீங்கள் சொன்னால். வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்க 71வது வாருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணணும்னாக்க பேசிக்கலி 71வது வாரம் வந்து ஆல்மோஸ்ட் பிளெயின் சர்ஃபேஸ். ஆமாம், சமவெளியில் போரிட்டு அதை நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் 71வது வாரில் ஆரம்பித்ததே வேற ஒரு விஷயங்கள் சொன்னார், வெஸ்ட்டு ஈஸ்ட்டு. ஆனால் அதை வந்து உள்ளுக்குள்ள நம்ம இந்தியாவினுடைய
கண்ணோட்டம் என்னவா இருந்தது என்றால் லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ், பங்களாதேஷ் விடுதலைக்காக. என்றுமே இந்தியா மற்றவர்களுடைய நீளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற குறிக்கோளுடன் போனது இல்லை. ஆனால் நம்முடைய இல்லத்தில் என்னுடைய அருமை நண்பர் தியாகராஜன் கூறியது போல அவர்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்தால் அதை எவ்வாறாக நாம் மீட்டெடுப்போம் என்றது உயிரை கொடுத்தும் மீட்டெடுப்போம். அதுதான் நம்முடைய குறிக்கோள். ஆனால் இரண்டாவது, கார்கள் வந்து சமவெளி அல்ல. அங்கு இருக்கும் மலை பிரதேசத்தில் மலையினுடைய டோபோகிராஃபி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்களே, மலையுடைய பூரா இருக்கிற மலைகள் வந்து சாதாரண மலைகள் கிடையாது, செங்குத்தான மலைகள், கூர்மையான ஒரு பனிமலைகள். பனி மலைகள் இருக்குது, அது மேல பனியும் இருக்குது. அதான் உண்மை. அது 6 அடி கிட்ட அந்த பனி மலைகள் நமக்கு இங்கிருந்து மேல் கொண்டு போக வேண்டும், அவர்கள் மேலிருந்து கீழ் வர வேண்டும். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் சமவெளி மாதிரி வந்து நிக்கணும். அதான் கர்னல் சார் அதை கேட்கணும்னு இருந்தேன். அதாவது நம்ம இந்த போர்ல நம்மளுக்கு ரொம்பவே சிரமமா இருந்தது. நம்ம இந்த பக்கமா செங்குத்தாக ஏற வேண்டியிருக்கு. அவங்க ஏற்கனவே அந்த இடத்தை அத்துமீறி ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்தது சார் அந்த இதை பார்க்கறதுக்கு. அதுல நம்ம நிறையவே ராணுவ வீரர்களை நம்ம உயிரிழந்திருக்காரு. 527 நம்ம எனக்கு தெரிஞ்சு உயிர் தியாகம் செய்திருக்கார்கள். அதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மேஜர் சரவணன் சார் அவர்களும் உயிர் தியாகம். அவரோட வாழ்க்கையை இன்னைக்கு டெல்லியில, புது டெல்லியில ஒரு பெரிய குறும்படம் ஒன்று தயாரிச்சு எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பொதிகை சேனல் சார்பாகவும் ஒரு அற்புதமான ஒரு குறும்படத்தை தயாரித்திருக்கோம். அதை நாம் நேயர்களோடு சேர்ந்து பார்ப்போம். ஒரு அழகான குறும்படம் மேயர் சரவணன் சார் நினைவாக. மண்ணில் மனிதரெல்லாம் மரணம் கண்டோட அச்சமின்றி உன் நெஞ்சை நிமிர்த்தி நீ நின்றாயே. வீரா நம் வீரா, வீரா நம் வீரா. இன்று புறந்தருதல் எந்தலைக் கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்குக் கடனே என்று தாய் தந்தையின் கடமையை கூறும் புறநானூற்றுப் பாடல் ஒளிரு வாழ் அருஞ்சமம் உருக்கி களிறு எரிந்து பெயர்த்தல் காளைக்குக் கடனே என்று வீரமிக்க இளைஞர்களின் உரத்தினைப் பற்றியும் வீரமரத்தினைப் பற்றியும் எடுத்து இயம்புகிறது. வீட்டை காப்பது தன்னுடைமை எனின் நாட்டை காப்பது பொது உடைமை. துணிவும் நெஞ்சுரமும் தியாகமும் தாய்நாட்டுப் பற்றும் கொண்டு காவல் தெய்வமென இராணுவத்தினர் எல்லையில் கடமையாற்றுவதால் தான் இங்குள்ள தேசத்து மக்களெல்லாம் நிம்மதியாய் நித்திரை கொள்கின்றனர். அத்தகைய தியாக சீலர்களை, நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களை, பாரத தாயின் தவ புதல்வர்களை பெருமையோடு நினைவு கூர்வோம்.
பட்டது. வரலாறு உனை பொன்னிலே எழுதட்டும், பாட புத்தகங்கள் இனி உன் பெயரேந்தட்டும், ஒவ்வொரு வாலிபனும் உன் சரிதம் படிக்கட்டும், ஒவ்வொரு குழந்தையும் அச்சமின்றி உன் வீரம் பழகட்டும். இந்த குறும்படம் பார்த்தோம் மேஜர் சரவணன் சாரை பற்றி எவ்வளோ ஒரு ஒரு அதாவது உணர்வுபூர்வமான ஒரு அவரோட தியாகம். ஆமாம், அது மேஜர் சரவணன் சார் மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து அந்த தியாகத்தை கொடுத்துருக்குறாங்க. உங்கள் கண் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது அவங்க மேலேருந்து விழும்பொழுதும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனோபலத்தில் எப்படி உங்களால் மேற்கொண்டு போர் புரிய முடிஞ்சது? எவ்வளோ ஒரு நெஞ்சுரம் வேண்டும் அந்த இடத்துல. நீங்கள்லாம் உணர்வெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எனக்கு எல்லாம் யோசிக்கவே முடியல. இந்த குறும்படத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கஷ்டத்தை மேற்கொண்டிருக்கீங்கன்னு தெரியும். அதாவது நான் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லையில் ஒரு காவல் தெய்வம் இருக்கும், எங்களெல்லாம் காக்கும்ன்ற மாதிரி. அது மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் காவல் தெய்வமாக ஒரு இராணுவ வீரராக நீங்கள் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். காவல் தெய்வம் என்று சொல்வது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட மனோபலத்து எப்படி இருந்தது அந்த இடத்துல? நீங்கள் உங்கள் கண் முன்னாடி என்னெல்லாம் பார்த்தீங்க? இந்த மனோபலம் அப்படிங்கிறது வந்து த நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாடு தான் வந்து முதன்மை நமக்கு. நம் குடும்பம், நம் சுற்றார், உறவினர் எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் தான். இந்த எண்ணம் ஒவ்வொரு இந்திய இராணுவ வீரருடைய மனசில் வந்து நிச்சயமாக இருக்கும். நான் வந்து சரவணன் அவரை பற்றி நான் சொல்ல விருப்பப்படுறேன். இவர் வந்து போய் அட்டாக் பண்ண வந்து போயிட்டார் பேட்டாலிக்கில். அப்போ வந்து என்னென்ன ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து அங்கே யார் இருக்காங்கன்னே தெரியல. அவங்க என்ன நினச்சாங்க, முஜாஹிதீன் இருக்காங்க, தீவிரவாதிகள் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்கள வந்து போயிட்டு கில் பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம திருப்பி வந்து ரீஆக்குபை பண்ணணும், கேப்சர் பண்ணணும்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ரெகுலர் ஆர்மி இருக்கிறதுங்கிறது அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ இவங்க ரெகுலர் ஆர்மி கிட்ட வந்து நிறையா வெப்பன்ஸ் இருந்தது, நிறையா ஆமினேஷன்ஸ் இருந்தது, கோஆர்டினேஷன்ஸ் இருந்தது அந்த வாரில். ஸோ கீழேந்து போகிறவங்களுக்கு வந்து துல்லியமாக வந்து மேலேருந்து அவங்க வந்து ஃபயர் பண்ணாங்க. ஃபயர் பண்ணி ஒவ்வொரு அசைவும் வந்து அவங்களுக்கு தெரியும் மேலேருந்து பார்க்கும்போது. கீழேந்து ஒன்றுமே தெரியாது, எங்கேருந்து ஃபயர் வருதுன்னு கூட தெரியாது. ஸோ வீரம் என்பதுதான் முதன்மையானது. நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு தீ வந்து வீரத்தை ஏற்படுத்தி, அந்த வீரம்ங்கிறது தான் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு ஜோஷை வந்து வந்து அந்த மேஜர் சரவணன் அவங்களுடைய ட்ரூப் அவரோட ஒரு 30 பேர் வந்து போய் அவங்க வந்து பெட்டாலிக் செக்டரில் போயிட்டு அவங்க வந்து கேப்சர் பண்ண போனாங்க. அப்படி அவர் போகிறப்ப ரொம்ப அதிகமான கேஷுவலிட்டி ஆகுது. ரொம்ப ஃபயர் வர்றப்ப அவங்களுடைய சிஓ வந்து சொல்கிறாரு, நீ திரும்பி வந்துரு அப்படிங்கிறாரு. இல்லை, என்னுடைய கொஞ்ச தூரத்தில் தான் அங்கே இருக்குது, நான் போய் கேப்சர் பண்ணிட்டு தான் நான் வந்து திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதாவது வந்து இந்தியாவிற்காக கார்கில் போரில் முதலில் இறந்த ராணுவ அதிகாரிங்கிறதோட இந்தியாவிற்கு முதலில் வெற்றி தேடி தந்த ராணுவ அதிகாரி தமிழகத்தை சேர்ந்த சரவணன்கிறது தான் வந்து பெருமையான விஷயம். அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்ன, முதலில் அவர் வந்து உயிர் தியாகம் செய்தவர். அவருடைய பாடி எப்போ ரெக்கவர் பண்ண முடிஞ்சதுன்னா லாஸ்ட்டாக தான் ரெக்கவரே பண்ண முடிஞ்சது. அந்த போர் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவருடைய பாடி ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடிஞ்சது. அதான் திரு வாஜ்பாய் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த போர் முடிகிற வரைக்கும் எல்லையில இருந்து வந்து பாதுகாத்து அதை வந்து வெற்றி தேடி கொடுத்தவன் வந்து இந்த மேஜர் சரவணன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். எவ்வளோ பெருமையான விஷயம், மிக பெருமையான விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கே. மேஜர் சார், இந்த ஒரு இராணுவ எல்லையில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ உயிர் தியாகங்கள் செய்கிறார்கள். அது நான் கூட ஒரு இந்தியா டுடே மேகசினில் பார்த்தேன். அதாவது மேஜர் அஜித் சிங் என்பவரை பற்றி. அவர் அந்த கார்கில் மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு பகுதியில் அவர் போய் அட்டாக் பண்ணும்போது மேலே போகிறதுக்கு முயற்சி செய்கிறார். அந்த பணியில் வந்து அவங்க மேலே போக முடியல, இறங்கி வருது. அவர் கூட இருக்கிறவங்கலாம் அவர் தான் முதல்ல மேலே போய் அந்த இதை அட்டாக் பண்ண முயற்சிக்கிறார். அப்போ அவர்கிட்ட இருக்கிற 2 ஆயுதம், அதாவது உணவு பட்டலம், 2 நாளாக அவங்களால சாப்பிட முடியல, அந்த சோர்வு இருந்தது. உணவு பட்டலம் ஒரு பக்கமும் அவர் ஆயுதங்கள் ஒரு பக்கமும் இருந்ததாக அதில் படித்தேன். ஸோ அவர் வந்து அங்கே இருந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவரோட மோட்டிவேஷனால தான் அந்த வீரர்கள் அங்கே போய் அந்த உணவு கூட துறந்து அது செயல்பட்டாங்க. மேஜர், அது அற்புதமாக அது வந்து அந்த நிலையில் நீங்கள் வந்து உயிர் தியாகம்ன்றது வேற. உண்மை சார். உணர்வு பூர்வமாக நாம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு உந்துதலோடு செல்லுகின்ற போது உள்ளுணர்வானது உணவை பற்றியே கவலைப்பட வேண்டும். நமக்கு உற்சாகம் வரும். உண்மை.
எல்லையை நோக்கி when the going get tough get going. உண்மை சார். when the going get tough get going. அதுதான் நடந்துருக்குது எல்லா வார்லையுமே. பார்த்தீங்களா எல்லாம் எடுத்துட்டு போவோம், சக்கரைப்பாரா அதுக்கு இது சர்வைவல் ரேஷன் கொடுப்பாங்க, ரேஷன் பேக் அதெல்லாம் இருக்குது. பட் அது வந்து நமக்கு சாப்பிடக்கூட முடியாது. உண்மை சார். அந்த எண்ணங்கள் அந்த நேரத்தில் எண்ணங்கள் இல்லை, எதிர்க்க வந்திருக்க. ஏன்னா நமக்கு அந்த குறுகிய கால இடைவெளி. உண்மை. உனக்கு 24 மணி நேரம் கதவை திறந்து வச்சிருக்க மாட்டான் அந்த நேரத்தில். ஐயா தியாகராஜன் சொல்ல அப்படி ஒரு இலக்குல அங்க இருக்காங்க, நாங்க போயிட்டு அதை எடுக்கணும், அந்த இடத்த பிடிக்கணும்ன்ற ஒரு அவால இருந்தாக்க சரிக்கினாலும் சரி வழிக்கினாலும் சரி மேல் கொண்டு மாடு. ஏன்னா நீங்க ஒரு நிமிஷம் பாருங்க, இங்கேயே வந்து டிசம்பர் மாசமே குளிர்னு உண்மை சார். நாங்கெல்லாம் சின்ன குளிரே போத்திட்டு படுத்துருக்கீங்க. அங்க வந்து குளிர்னாக்க நீங்க நினைச்சே பார்க்க முடியாது சார். அதனாலதான் இப்பெல்லாம் உடுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய இந்த குறும்படத்தை நல்லா அழகா உங்க இது நிறுவனம் நல்லா பொதுகை அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்குது. அதுங்களை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அவங்களுடைய உடைமை உடுப்பு எல்லாமே அதை வந்து அவங்க வந்து பாதுகாக்கணும். உண்மை சார். அது வந்து தன்னுடைய உடம்பை மட்டும் எடுத்துக்கூடாது, அந்த மேற்கொண்டு போட்டு இருக்கிற உடுப்பு இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான வெயிட்டா இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து மேற்கொண்டு எவ்வாறு ஆக முடியும். அதனால்தான் அற்புதம் சார். கர்னல் சார், நம்ம அந்த ஃப்ராஸ்ட் பைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இந்த மைனஸ் டிகிரியில கொஞ்சம் கூட நம்ம உடை அகன்றாலோ ஏதோ ஆனாலும் உடம்பு வெடிச்சிடும் அப்படிங்கிற, உடைச்சி செதுறணும், ரத்த ஓட்டம் நின்றுடும் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டிருக்கும். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் சார் அந்த இடத்துல? இது வந்து ரத்த நாளங்கள், அதாவது வந்து நம்ம ஒரு எந்த ஒரு இப்போ தக்காளின்னு பார்த்தா தக்காளி கருங்கல் மாதிரி இருக்கும், அதை வந்து கட் பண்ண முடியாது. முட்டை வந்து அதே மாதிரி வந்து எல்லாமே உரை பணியில் வந்து உறைஞ்சிடும், கல் வந்து ரொம்ப அதோடைய கல் மாதிரி ஆகிடும் எல்லாமே. ஸோ நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரும் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பாடி டெம்பரேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக பலவிதமான உடைகள் வந்து இருக்குது. அதில் அது இன்னர் லேயரில் இருக்குது, அப்புறம் அவுட்டர் அதுக்கு மேலே ஒன்று போடுறது, அது மாதிரி பலவிதமான உடைகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு அந்த தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அங்கே எவ்வளோ டிகிரி இருக்குது, இப்போ வந்து -10 இருக்கா, -2 இருக்கா, -20 இருக்கா, -40 இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி உடைகள் வந்து மாற்றி போட்டு போனாங்க. ஸோ அப்படி போடுறப்ப செல்ஃப் ஹைஜன், அங்கே குளிக்க முடியாது, தண்ணி வந்து கொதிக்க வச்சு நம்ம எடுத்து ஊற்றிக்கிறதுக்குள்ளே அது சில்டாயிடும், ஐஸாக மாறும். ஸோ அது மாதிரி கண்டிஷனில் வந்து குளிக்கிற டேஸ் வந்து கம்மியாகும், வாட்டர் அவைலபிலிட்டி கம்மியாகும், சர்வைபிலிட்டி, சாப்பாடு வந்து பசிக்காது. அந்த ட்ரை ரேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், ட்ரையான ஃப்ரூட்ஸு அது மாதிரி விஷயங்கள் வந்து டின்ட் ஐட்டம்ஸ் அது மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பாடு இன்டேக் கம்மியாகிடும், நமக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஸோ செல்ஃப் ஹைஜீன் அண்ட் செல்ஃபை வந்து பார்த்துக்கிறதுக்குள்ளே நிறையா அதில் வந்து மெத்தட்ஸ் இருக்குது. யோகா வந்து பண்ணுவோம், சில வந்து எஸ்ஓபிஸ் இருக்குது. இந்த ஈவினிங் வந்து இப்படி தான் பண்ணணும், டெய்லி சாக்ஸ் சேஞ்ச் பண்ணணும், டெய்லி வந்து ஷூ வந்து க்ளீன் பண்ணணும், அது மாதிரி காலை வந்து ஹீட்டில் வந்து வச்சுக்கணும், அது மாதிரி அதுக்குன்னு நிறையா இது இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், அந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். மெத்தட் ஃபாலோ பண்ணினோன்னா நம்ம அதுலேருந்து வந்து வெளில வந்துடுவோம். இது மெத்தட் ஃபாலோ பண்ணுறது ஏதாவது தவறு ஏற்பட்டாலோ இல்லை அவங்களுடைய வந்து எதிர்ப்பு தன்மை ஒரு மனித அந்த சோல்ஜருக்கு கம்மியாக இருந்தாலோ அவங்க வந்து இது மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து அவங்க வந்து மாட்டுவாங்க. அது மாதிரி சில இடத்துல ஹார்ஷ் கிளைமேட்டிக் கண்டிஷன் கட் ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து பனி பெய்யும், நான் வந்து 20 அடியில் பார்த்துருக்கேன். என்னுடைய சோல்ஜர் வந்து ஒரு 200 மீட்டர் முன்னாடி இருந்தாங்க, அது மேலே வந்து ஒரு பெரிய ஒரு கேட் ஒன்று இருந்தது. கேட் வந்து அரௌண்ட் 15 ஃபீட்டு, அந்த கேட்டு மூடி 5 அடிக்கு மேலே போயாச்சு. நான் அந்த கேட்டை கிளைம் பண்ணி 5 அடிக்கு மேலே கிளைம் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் அவங்கள போய் நான் ரீச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க கட் ஆஃப் ஆகிடும், ரேஷன் கிடைக்காது, கரண்ட் இருக்காது, எரிபொருள் இருக்காது, அது மாதிரி கண்டிஷன்லாம் வந்து அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷன்லாம் அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நாங்கள்லாம் சாதாரண மனிதர்கள்லாம் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, யூகிக்க கூட முடியாது. எப்படி நாங்களாம் இங்கே நிம்மதியாக தூங்குறோம் சார், நிம்மதியாக இருக்கோம், நிம்மதியாக சாப்பிட்றோம். நீங்களாம் உங்களோட தூக்கத்தை கூட இழந்து உங்களோட சாப்பாட்டை கூட இழந்து அங்கே எப்படி சார் உங்களால் அந்த ஒரு எந்த அது அதாவது எங்களாலாம் யோசிக்க முடியாத ஒரு அளவிற்கு நீங்கள் செயல்படுறீங்க. என்ன மோட்டிவேஷன்ஸு, அந்த மோட்டிவேஷன் எங்கேருந்து வருது சார்? ஒரு என்னோட பார்வையில் சாதாரண மனிதருக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இராணுவ வீரர்களை நான் மகானாக தான் பார்க்கிறேன். அந்த ஒரு அற்புதமான இடத்துல இருக்கீங்க. அந்த மோட்டிவேஷன், அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் உங்களுக்கு எப்படி வருது?
சந்திரசேகர் சார், நீங்களே அருமையா சொல்லலாம். அதை குறிக்கிடணும்னு நினச்சேன், நீங்களே வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நன்றி. இது வந்து அவங்களும் உங்களை போல ஒரு இருந்தவங்க தான், வெளியில இருந்தோ வெளி உலகத்துல இருந்தோ வந்தவங்க கிடையாது. ஆமா சார், உண்மை. வந்த பிறகு பயிற்சிகள் அவ்வாறாக கொடுக்கப்பட்டது. அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் நீ கவலைப்படாத தம்பி, நீ இருந்தாலும் யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு, நீ உன்னை பத்தி கவலைப்படாத. நீ இருக்கிறையோ இல்லையோ உன்னுடைய கம்ப்ளீட் ஃபேமிலியை நாங்கள் நடத்துவோம். இதுதான் அந்த ஒரு மோட்டிவேஷன். அது இருந்துச்சுனாக்க அந்த மரண பயம் என்று சொல்றாங்களே அது இல்லை. மரண பயம் இல்லாதனால எல்லாத்துக்கும் துணிஞ்சவன். எப்படி துணியப்பட்டோம்? அத பயிற்சிகள் மட்டும் இல்லாம சூழ்நிலைக்கு தக்கவாறாக மாறுகின்றோம். பையன் சொன்னாரு, ஒவ்வொரு இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கிறதுனால அதில் வந்து உடைகளும் மாறும் இருக்கலாம். அது இதுதான் உண்மையானது. எல்லாத்துக்கும் ஒரே தப்பற்ற சூழ்நிலைக்கு. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து போகிற தம்பிகளுக்கு இங்க வந்து இங்க இருக்கிற சீதோஷ நிலையம் அங்க இருக்கிற சீதோஷ நிலையம் மாறுபடும் சார். வேறுபட்டது, அதிகமான வித்தியாசங்கள். அதே ஒரு ராஜஸ்தான்ல இருக்கவனுக்கு ராத்திரி வந்து குளிர் இருக்கு. அதே பாலைவனத்தில் இருந்தீங்கன்னா இரவுகள் வந்து பனி பெய்யாத ஒழிய குளிர் வந்து இருக்கும். வெயிலுக்கு வெயில் இருக்கும், குளிருக்கு குளிரும். அதாவது இதனால என்ன ஆகுதுனாக்க உடல்வாகானது அதுக்கு உட்படுத்தப்படுகிறது. அதனால்தான் அக்ளமடைசேஷன் இந்த மாதிரி பெரிய இடத்துல போறதுக்கு முன்ன அவங்களுக்கு அக்ளமடைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. மேற்கொண்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனிடையும் அந்த ஒரு பற்று இருக்கு, தேசப்பற்று இருக்கு. அதை பற்றினேன் அதை நம்ம கிடைச்சிச்சுன்னா கொண்டு வரணும். உண்மை சார். கர்னல் சார், உங்களோட உற்சாக நிலை, அதாவது நீங்க எதிரிகளை போய் பார்த்துருக்கீங்க நேரவே, அந்த சத்தத்திலையும் அந்த யுத்தத்தில் உங்களோட உற்சாக நிலை எப்படி இருந்தது? மனோபலம் நீங்க ஏற்கனவே பேசியிருக்கீங்க. அந்த உற்சாகம் உங்களோட மன உறுதியிலேருந்து வந்ததா, இல்லை உங்களோட நீங்க தான் அங்க கர்னலா இருந்தீங்க, நீங்களும் மற்றவங்களையும் உற்சாகப்படுத்திருப்பீங்க, அந்த நிலைப்பாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். அதாவது நான் இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து விக்ரம் பத்ராவை பற்றி நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா அவர் வந்து இந்த கார்கில் வாரில் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தவர். அவர் வந்து முதல்ல போயிட்டு ஒரு மலை சிகரத்தை வந்து போய் அவர் வந்து கைப்பற்றாரு, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கில் பண்ணிடுறாரு, அது நம்ம வசம் வந்துடுது. அவங்களுடைய சிஓ சொல்கிறாரு, போரும் நீ இங்கே இரு நீ அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறார், தில் மாங்கே மோர், என்னுடைய மனது இன்னும் கேட்கின்றது அப்படின்னு அடுத்த இதுக்கு போகிறார் அவர். என்ன எதுக்காக நான் சொல்ல விருப்பப்படுறேன்னா, திஸ் இஸ் கால்ட் லீடர்ஷிப். உண்மை. அந்த லீடர்ஷிப் அதாவது வந்து தனக்கு மட்டும் அந்த வந்து தில் மாங்கே மோர்ங்கிற அந்த எனக்கு மட்டும் இருக்கிற அந்த ஆர்வம் இல்லாமல் என்னுடைய ட்ரூப்ஸுக்கு அந்த ஆர்வத்தை நான் கொண்டு வரணும். அதுதான் லீடர்ஷிப். இன்னொரு ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சிகரத்தை நானாகிய, அதாவது கர்னல் ஆகிய, மேஜர் ஆகிய, கேப்டன் ஆகிய நான் நாளை காலையில் நான் வந்து அதை போய் கேப்சர் பண்ண போகிறேன், என்னுடன் யார் யார் வருகின்றீர்கள் அப்படின்னு கேட்குறப்ப அந்த வந்து உணர்வு பூர்வமாக இருக்கும். அந்த எல்லோருடைய மனதிலும் உள்ளத்திலும் எண்ணத்திலும் அந்த தேசப்பற்று அதிகமாக இருக்கும். அவங்க நாங்கள் எல்லாரும் வரோம் அப்படின்னு வருவாங்க. எந்த நேரத்தில் எப்படி மோட்டிவேஷன் அந்த ஸ்பீச் கொடுக்கணும், அந்த ட்ரூப்புக்கு கொடுக்கணும், எப்படி மோட்டிவேட் பண்ணணும், அந்த ட்ரூப்பை எப்படி பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 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 ரொம்ப ப்ரொஃபஷனலிசமாக அந்த வார பண்ணி எப்படி நம்ம வந்து வெற்றியை இருந்து சேர்க்கணும், நாட்டை எப்படி திருப்பி நம்ம வந்து கைப்பற்ற இது பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகிய ஒரு லீடருக்குள்ள ஒரு குவாலிட்டி. இது வந்து ஒரு பெஸ்ட் லீடர் குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ராணுவத்தில் இருக்கிற அந்த அதிகாரிகள்கிட்ட தான் வந்து அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிச்சயம் சார். அதாவது நமது இந்திய ராணுவம் என்று பார்த்தீங்கன்னா உலக அளவில் 2வது இடத்தில் இருக்கும் சக்தி வாய்ந்த ராணுவமாக. இத்தகைய தலைவர்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் அந்த மேலிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்மை கண்டால் எதிரிகளுக்கு ஒரு பெரிய அச்சம், அவங்க மனசுல இதுக்கு மேலாம் கிட்டக்கே வரமாட்டாங்க. இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்தது கார்கில் யுத்தத்துக்கு அப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருக்கும் பிரபலமாச்சு. அதிலும் நமது தமிழகத்தை சேர்ந்த அபிமன்யு வர்தமான் என்கிற ஒரு பெரிய ஆபீசர், IAS ஆபீசர், சிங்கக்குட்டியை போல நம்ம அந்நிய நாட்டுக்கு உள்ள போயிட்டு வீரத்தோடு திரும்ப வந்தார். அவர் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக, ஒரு உற்சாகமாக, ரோல் மாடலாக எல்லாரும் பார்க்கிறோம்.
அந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணினா உற்சாகமாக இருக்கும் சார் எங்களுக்கும். அதாவது ஐயா வந்து ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு வந்து பீரங்கிக்கு பின்னாடி வந்து இருக்கிறது, அது பீரங்கி என்னங்கிறதோட அது பின்னாடி இயக்கிறவன் யாருங்கிறது தான் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இது உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற வந்து விமானங்கள் வந்து ஒரு 4 டிகேட்ஸ், அதாவது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அவ்வளோ ஓல்டு டெக்னாலஜியாக இருந்தாலும், அவ்வளோ ஓல்டு விமானத்தினுடைய அந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணினாலும் அது எப்படி வந்து திறம்பட எப்படி ஒரு காலிபர், டெக்னிக்கல் காலிபரோட அது எப்படி வந்து நம்ம ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அதோடைய லெவல் தாண்டி எப்படி நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங்கை வந்து நம்மளுடைய இராணுவம் வந்து கொடுக்கறது. அதில் வந்து நிச்சயமாக அதையும் தாண்டி வீரம், அந்த டைம், அந்த டிசிஷன், அதுக்கு எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அவருடைய அறிவுத்தன்மை, அவருடைய வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த இது மிகவும் அழகாக வந்து கையாண்டிருந்தார். ஒரு அவ்வளோ ஒரு 4 decades ஓல்டு உள்ள டெக்னாலஜி உள்ள ஒரு ஃப்ளைட்டை வச்சுட்டு ஒரு அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு 2 decades ஓல்டு உள்ளது வந்து நம்ம வந்து இது பண்ணி சுட்டு உயிர்த்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி. இது வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் காலிபர், நம்மளுடைய டிஃபென்ஸுடைய டெக்னிக்கல் காலிபரை வந்து இது வந்து காமிக்கின்றது. டெக்னிக்கல் காலிபர் மட்டுமல்ல, இதை இடைமறிக்கிறேன் என்று நினைக்காதீர்கள். இது 1965 1965 இண்டோ பாகிஸ்தான் வார். ஆமாம் சார். அப்போ நம்ம உபயோகப்படுத்துறது ஐயா சொன்னபடியே நாட். ஆமாம் சார். ஒரு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த நாட்டை வந்து உலகத்தில் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ண, டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன பழசாகி போயிடுச்சு என்று. புதியன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் மரபேன்ற மாதிரி அவங்களால முடியும். எஸ் சார். நம்ம இடையே வந்து அவ்வளவு பணபலம் இல்லை, ஆனா பக்கபலமாக இருக்கின்ற அந்த இந்த ஒரு வீரர்கள் இருந்தார்கள். அதே நாட்டை வச்சுட்டு மெனுவரபிலிட்டி. அருமை சார், அருமையான எடுத்துக்காட்டு இது. ஆமா, உலகத்துக்கே அதிசயப்பட்டு போயிட்டாங்க. நாட்டை வச்சுட்டா இந்த இப்ப நடந்ததும் அதே மாதிரி தான். அந்த ஒரு இதுதான் அதேதான். அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பத்தி சொன்னீங்க. ஆமா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ன்றது என்னன்றது நம்ம மக்களுக்கு இப்பதான் தெரியுது சார். இது வந்து ஒரு சில அது ஒரு உண்மையா நடந்த இடத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இவங்க மற்றவங்கலாம் இது என்ன பண்ணோம்னாக்க ராணுவத்தில் வந்து ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும். ஆமா சார், உண்மை. கடைசி வரையில் ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும். இந்த கார்கில் யுத்தத்துல கூட நம்ம முப்படையும் சேர்ந்து தாக்கியதுனால தான் நம்ம வெற்றி கொண்டோம். அதாவது எல்லாரும் அதுல ராணுவத்தில் இருந்த அத்தனை படைகளும் அதுல ஈடுபட்டிருந்தாங்க. அதாவது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, விமானப்படையினுடைய முழு ஏர் சப்போர்ட்டை வந்து நம்மளால வந்து வாங்க முடியல. அதுக்கு காரணம் வந்து ஏன் அப்படின்னு கேட்டா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நினைச்சாங்க, அங்க மேல இருக்கிறவங்க வந்து முஜாஹிதீன் இருக்காங்க, தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போய் கைப்பற்றதுக்கு போறாங்க. டோலுலிங் வந்து மலையை வந்து கைப்பற்ற போறாங்க. ஒரு சிஓக்கு வந்து அது ஆர்டர் கிடைக்குது. தன்னுடைய ஒரு 25 பேரை மேல அனுப்புறாரு. மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இல்ல இது ரெகுலர் இருக்கிற அங்க இருக்கிற ட்ரூப்ஸ் அங்க இருக்காங்க, மிலிட்டரி அண்ட் பாராமிலிட்டரி அங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட அதிநவீனமான ஆயுதங்கள்லாம் இருக்கு, அவங்கள்ட்ட ஆன்டி மிசைல்ஸ்லாம் இருக்குங்கிறது எப்ப தெரிஞ்சது அப்படின்னா, எப்ப அவர் வந்து ஏர்ஃபோர்ஸ் உடைய இது ஃபைட்டர் கிராஃப்டையும் பிளஸ் வந்து ஹெலிகாப்டரையும் அவர் வந்து இது ரெக்வஸ்ட் பண்ணார். அப்ப எம்ஐ வந்து பிரசிடென்ட் ஆக்ஷன் அனுப்பப்பட்டது. அப்ப எம்ஐ போயிட்டு மேலேருந்து ஃபயர் பண்றப்ப அவங்க வந்து மிசைலை வச்சு அந்த ஹெலிகாப்டர் வந்து தாக்கினாங்க. 2 விமானத்தை இழந்தோம். அதனால ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒன்று வந்து நமக்கு என்ன அங்கே இருக்குங்கிறதே தெரியாமல் இருந்தது. ஸ்டார்டிங்கில் யார் அங்கே இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி இருக்காங்க தெரியாமல் இருந்தது. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டால், ஹை அல்டியில் வந்து ஒவ்வொரு விமானத்துக்கு வந்து ஒரு இருக்கு, இந்த ஹைட் வரைக்கும் தான் பறக்கும், இதுக்கு மேலே பறக்காது, இதுக்கு மேலே இதோடைய செயல்பாடு சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால வந்து ரொம்ப ஹைட்ல வந்து பல விமானங்களை நம்மளால யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து மோர் தென் 14,000 16,000 ஃபீட் ஹைட்ல இருந்ததுனால. ஆமா. அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்ன, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷனும் ஃபைட்டர் கிராஃப்ட் வந்து போக முடியாது, வந்து ஹெலிகாப்டர் வந்து போக முடியாது. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் இது பண்ணிட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு இதில் போனால் நமக்கு வந்து ரொம்ப அதிகமான சேதம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால
ஏர்ஃபோர்ஸுடைய ஆக்ஷனை வந்து அவ்வளோவா வந்து தரைப்படைக்கு வந்து கிடைக்காததுனால தான் நம்மளுடைய வந்து கேஷுவலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபார்ட் அதாவது வந்து மே ஜூனில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஜூன் மிட்டில் வந்து அவங்க வந்து நிறையா வந்து கன், போஃபர்ஸ் கன், வந்து ஆர்ட்லரி கன், அது மாதிரி வந்து பவர் இதெல்லாம் அங்கே வந்து கொண்டு வந்துட்டு அது வந்து ரொம்ப அதிகமான பவர், அதாவது ஃபயர் பவர்னு சொல்லுவோம், அந்த ஃபயர் பவர் சப்போர்ட் ஃபயர்ஸை வந்து கொண்டு வந்து அப்போ தரைப்படைக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா எல்லா இடத்தையும் வந்து நம்ம கேப்சர் பண்ண ஆரம்பிச்சோம், ரொம்ப கம்மியான கேஷுவலிட்டியோட. மேஜர் சந்திரசேகரன் சார், இந்த இது வந்து இப்ப நம்ம மேஜர் சார் தொடர்ந்து பேசலாம். ஒரு கார்கில் பத்தின ஒரு அழகான வீடியோவை நம்ம பார்க்கலாம். நிச்சயமா நேர்வில் இந்த ஒரு அற்புதமான வீடியோ, அதாவது கார்கிலில் உயிர் தியாகம் செய்த இந்த ராணுவ வீரர்கள் இன்றும் அமரராக இருந்து கொண்டிருக்கிற அவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு இடம். இன்றும் அவர்கள் அருமையா எடுத்திருக்காங்க, ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க. இந்த இது விஷயமாக கர்னல் தியாகராஜன் சார் அவங்க ஃபேமிலிலாம் இன்னைக்கு அவங்களோட அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இண்டியட் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட அங்கே போயிருந்தாங்க இன்னைக்கு. ஸோ இது இப்பேற்பட்ட ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம வெற்றியை ஒரு புறம் பார்க்குறோம், அந்த தியாகிகள் பின்னாடி இருக்கிற அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய இழப்பு இது. அதாவது நம்ம அந்த இழப்புக்கு ஈடு எதுவுமே கொடுக்க முடியாது நிச்சயமாக. ஸோ அவங்கள பற்றி அவங்க அந்த இழந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியோட நிலை எப்படி இருக்கும் நீங்க சொல்லணும் சார். அதாவது நிச்சயமாக, அதாவது ஒரு பிள்ளையை இழந்தால் அந்த தகப்பன் தாயார் வந்து என்னோட இரண்டாவது பிள்ளையை நான் அவங்களுக்கு குழந்தைகள் அடுத்து இருந்ததுன்னு நிச்சயமாக அனுப்புகிறேன்னு தான் வந்து சொல்லுவாங்க. அந்த மிகப்பெரிய ஒரு வருத்தம், மிகப்பெரிய ஒரு துக்கம், தன்னுடைய வந்து குழந்தைய வந்து நாட்டுக்காக வந்து தியாகம் செய்ய வச்சது. அந்த மனசில் வந்து அந்த வருத்தத்தை கொடுக்கும், என் குழந்தை இல்லை அப்படிங்கிறது. அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தாலும், தேசத்துக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் அது வந்து வருத்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேமிலிக்கு. ஆனாலும் அவங்களுக்கு மேஜர் சரவணனுடைய அவங்களுடைய ஃபேமிலியை பாருங்களேன், அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நல்லது செய்கிறாங்க, எஜுகேஷன் கொடுக்குறாங்க, இந்திய ராணுவத்தில் சேர்றதுக்கு அவங்களுக்கு வந்து நிறையா வந்து இது வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி மேஜர் நாகராஜன் அவருடைய பையன் வந்து கவுண்டர் இன்சர்ஜென்சியில் வந்து அவர் வந்து நாட்டுக்காக வந்து தியாகம் செய்தார். அவர் வந்து பல லைப்ரரிஸ் வந்து உண்டாக்கி அது மாதிரி பல வந்து சேவைகள், சமூக சேவைகளில் வந்து அவங்க வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து அவங்க வந்து எனக்கு ஏதாவது செய்யணும்னு யாரும் கேட்கறதில்ல, நான் வந்து செய்கிறேன். அது மாதிரி மேஜர் சரவணுடைய தாயார் வந்து ஃபஸ்ட்டு தன்னுடைய பொண்ணுடைய சம்பளத்தை வந்து கொண்டு வந்து சீஃப் மினிஸ்டரை கொண்டு வந்து கார்கில் வாருடைய இதுக்காக ஃபண்டுக்காக ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து அப்போ இருந்து சிஎம் வந்து சொன்னார், புறநான ஒரு தாயார் அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார் அவர். ஸோ அது மாதிரி இவங்க வந்து எனக்கு வந்து நாடு என்ன செய்யணும்னு வந்து எதிர்பார்ப்பு இருக்க மாட்டாங்க, நாட்டுக்காக மறுபடியும் செய்யறது தான் அவங்க வந்து தயாராக இருப்பாங்க. தியாகிகளோட சேர்ந்து பயணம் செய்ய அவரும் தியாகிகள் ஆவார்கள். இந்த கார்கில் போரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் சார். அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த போரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நயவஞ்சகமாக அப்போது இருந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீப் கூட தெரியாம செயல்பட்ட ராணுவ தளபதி முஷ்ரப் அவர்கள் இதை அத்துமீறி அந்த இடத்தை பிடித்திருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஏர்ஃபோர்ஸ் தாக்குதலுக்காக யூஎஸ் அப்போ இருந்த பிரசிடென்ட் பில் கிளின்டன் அவர்களை அணுகிறார்கள், அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு வார் சிச்சுவேஷனில் நம்ம உலக நாடுகளோட நட்பு இந்தியா பக்கம் அதிகமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். உங்களோட அதை கருத்து சார். உலக நாடுகளுடைய நட்பு என்பது இந்தியாவை பற்றிய ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்து உண்மை சார். இன்னைக்கு தூக்கு தண்டனை வேண்டாம், கொடுத்தது தப்பு பாகிஸ்தானுக்கு. குல்தீப் இல்லையா, குல்தீப் யாதவ் ரைட் சார். குல்தீப் யாதவனுடைய கேஸ் எடுத்தீங்களா, உலக நாடுகளுடைய தலைமையில் நீங்க கொடுத்தது தவறானது.
எப்போ வரும் அது? ஐயா, இந்தியா செய்யறது என்னைக்குமே தரக்குறைவா இருக்காது. செய்யறது கரெக்டா செய்வாங்க, சார் உரிமையோட செய்வாங்க. அருமை. இந்த அழகான நேரலையை ரொம்ப நேரம் நம்ம சுவாசித்து இதை உணர்வுபூர்வமாக பண்ணி சென்றது. இன்றைய இளைஞர்களுக்கு இந்த இராணுவ சேரத்துக்கு ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் இருக்கிறார்கள், அதுவும் கிராமத்திலிருந்து. அவர்களுக்கு உங்களிடமிருந்தும் மேஜர் சந்திரசேகரிலிருந்தும் ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய இளைஞர்களுக்காக. அதாவது வந்து நான் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு போயிட்டு மோட்டிவேஷன் லெக்சர்ஸ் வந்து கொடுக்குறேன். இந்திய இராணுவத்தில் ஏன் சேரணும், எதுக்காக சேரணும், ஒரு லீடர்ஷிப்னா என்ன, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வந்து மாற்றி அமைக்க முடியும் தன்னுடைய இதை அப்படின்னு சொல்லிட்டு. அதை தவிர வந்து எவ்ரி சண்டே வந்து நான் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நீங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது வந்து என்ன விருப்பப்படுறேன்னா, நம்ம குழந்தைகளுக்கு, தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய செல்வங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற 2 விஷயம் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அதுக்கும் மேலானது வந்து இந்திய இராணுவங்கிற ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதில் தரைப்படை, விமானப்படை, கடற்படைங்கிற 3 படை இருக்குது. ஆகையால் உங்களுடைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் லைக் அ ஸ்கை அண்ட் ஓஷன். நீங்கள் வந்து நிச்சயமாக இதன் வந்து பயன்படுத்தணும். நன்றி. அற்புதமாக இந்த தொலைக்காட்சி எல்லாரும் பார்த்துட்டு, நேரலையை பார்த்துட்டு தேசபக்தியுடன் எல்லாம் பேசிகிட்டே இருக்கலாம். இன்னும் நிறைய பேசலாம் சார், பேசிக்கொண்டே இருக்கலாம். நம்மளுக்குரிய நேரம் இருக்கிறதுனால இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு முடிவுக்கு வருகிறோம். வார்த்தைகள் இல்லை, ஜெய் ஹிந்த் என்று தான் சொல்ல முடியும், வந்தே மாதரம் என்றும் சொல்ல முடியும். சார், நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லி முடிவுக்கு கொண்டு வரலாம். இதே பொதிகையில் ஐயா சொன்னபடி அவங்கள வந்து மோட்டிவேஷனுக்கோசரம் வந்து நான் ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கேன் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. வாருங்கள், முன்னுக்கு வரணும் ஐயா, முதலா நிற்கணும் ஐயா. நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். நேயர்களே, அற்புதமான இந்த நேரலையை பார்த்து கொண்டு நீங்கள் உங்களுடைய தேசபக்தியை இன்னும் வளர்த்து கொண்டு நமது இராணுவத்திலோடு சேர்ந்து பயணிக்க கேட்டுக்கொள்கிறேன். இது உங்கள் அன்பு கீர்த்திவாசன். நன்றி, வணக்கம்.